ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி காரசாரமான செட்டிநாடு மசாலா தக்காளி கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி கறி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. கிராமில் பார்த்தீங்கன்னா 1/4 kg இருக்கும். இதை குட்டி குட்டியாக நல்லா பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதைகள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தாங்க தேவைப்படும். நான் இன்றைக்கி செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 3 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா கசிஞ்சு வரணுங்க. இப்போ எகெயின் ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா ஓரங்கள் எல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. அந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணால் எடுத்துக்கலாங்க. ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நெய் நான் உருக்காமல் ஆட் பண்ணுறதுனால இப்படி கட்டியாக இருக்குங்க. ஏன்னா இது ரொம்ப சூடாக தானே இருக்கும், அதனால் நல்லா மெல்ட் ஆயிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தக்காளி தொக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக மிளகு எக் ஆம்லெட் செஞ்சுருக்கேங்க. ப்ளஸ் வத்தலும் செஞ்சுருக்கேன். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா எக் ஆம்லெட் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.